கட்டுக்குள்ள. இப்போ ஒரு கட்டு வந்து இப்படி வந்து அதுக்கப்புறம் அடுத்த கட்டுக்கு வர்றதுக்கு இந்த பக்கம் வரணும்ல. ஸோ அதுக்காக ஸோ ஓகே, இவ்வளோ மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம வருத்தி இருக்கு. ஆக்சுவலாக மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவ் பிட்வீன் கட்ஸ் அப்படின்னா இந்த ஒரு கட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்டு இங்கே இருந்தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படி வந்து இப்படி கட் எடுக்கிறதுக்கு தான் இந்த மூவ் பிட்வீன் கட்ஸ். அது வந்து லீனியராக பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் எப்படின்னா ரேபிட் மூவில் பண்ணிக்கலாம். ஹை ஸ்பீட் லூப்ஸ், இந்த 3 ஆப்ஷன் தான். ஒவ்வொன்றா நம்ம தனித்தனியாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த லீனியர் இதில் பார்த்துட்டு ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ மறுபடியும் நம்ம இதில் பேக்லோட் பண்ணி போகிறோம். இந்த டூல் இங்கே வந்து இறங்குது. அப்போ அதாவது நம்ம ஜாபில் இன்னும் டச் ஆகலை இல்லை. ஸோ அவ்வளோ போதும், அவ்வளோ கிளியரன்ஸ் போதும் நமக்கு. ப்ளே பண்ணி பாருங்கள். இப்படி போய் இங்கே வர்றது எல்லாமே, இந்த கட் எடுக்கிறது எல்லாமே ஒரே ஸ்பீடில் தான் இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இருக்காங்க இல்லை. ஓகே, ஸோ இதை நம்ம ஜிகோட் பண்ணி கிரியேட் பண்ணி பார்ப்போம், என்ன ப்ரோக்ராம் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வரும் நமக்கு இதில் தேவையில்லை. மற்றதெல்லாம் பாருங்கள். எக்ஸ் வந்து -95ல் இருக்குது. ஒய் வந்து இந்த நம்ம 40 கொடுத்துட்டு இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்களா பேராமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே இருக்க வச்சு பாருங்கள். ஓகே, ஸோ பேராமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டெப் ஓவர் 80% ஆஃப் டூல், அதாவது 40 மில்லிமீட்டர். அந்த 40 தான் இங்கே கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக வந்து. ஸோ அந்த கடைசியில் வந்து 75 மைனஸ் இந்த ஒய் வேல்யூஸ் பாருங்கள் 37. அது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இல்லை 38. அதை ஈக்குவலாக டிவைட் பண்ணி தான் ஒவ்வொன்றும் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 110% எப்படி 55 மில்லிமீட்டர், இது எப்படி இந்த வேல்யூஸ் வருதுன்னு நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த 95 எப்படி வருது ஆக்சுவலாக நம்ம செக் பண்ணி பார்ப்போமே. இதில் வந்து கால்குலேட் எடுத்துகிட்டு பாருங்கள். இந்த ட்ராயிங்கினோட டோட்டல் சைஸ் எவ்வளோப்பா 120 இல்லை. ஸோ அந்த பிளாக்கினோட சைஸ் வந்து இந்த சைஸ் வந்து 120. அதாவது சென்டர் ஒரிஜின் இங்கே தானே, இங்கே 60, இந்த பக்கம் 60 இல்லை. ஸோ மறுபடியும் நம்ம இதுக்குள்ளே போவோம். ஓகே, ஸோ இது வந்து ஓவர்லேப் டிஸ்டன்ஸ் எப்படி, எலோங் ஓவர்லேப். அதாவது இந்த சைட்லேருந்து இப்படி தான் எலோங், இப்படி வந்து அக்ராஸ். ஸோ எலோங் ஓவர்லேப்பில் 55 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காரு. அதாவது 55 ப்ளஸ் அந்த ஜோபினோட சென்டரில் இருந்து எட்ஜ் வரைக்கும் எவ்வளோ 60 ப்ளஸ் இந்த அப்ரோச் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல 5 மில்லிமீட்டர். ஸோ டோட்டல் எவ்வளோ 120 மைனஸ் கட்டர்னோட ஹாஃப் எவ்வளோ 50 மில்லிமீட்டர் டயமீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 25 ஹாஃப். அந்த டயமீட்டர்னோட அந்த டைமென்ஷன் அந்த எக்ஸில் -95 வந்ததுக்கு ரீசன் இதுதான். ஓகே, இனி எக்ஸ் 90 அது என்னன்னு பாருங்கள். அதாவது ஒரு கட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்து அடுத்த கட்டுக்கு போகிறது இல்லை, அது எப்படி கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். அது எக்ஸ் வந்து 90க்கு தான் கொடுத்துருக்காரு அதில். அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது -x, இது +6 இருக்கும், 90 வரைக்கும் தான் போகுது. அது எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்போ அந்த அப்ரோச் டிஸ்டன்ஸ் இருக்காது அப்போது. ஓகே, இந்த எல்லாம் ஓவர்லேப் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குவாங்க. அதாவது 55 ப்ளஸ் அந்த ஜாபினோட சென்டரில் இருந்து எட்ஜ் வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 60. ஓகே, மைனஸ் அந்த கட்டர்னோட ரேடியஸ், அதுதான் இந்த 90. கிளியர்? ஓகே, ஸோ மறுபடியும் நம்ம பேராமீட்டர்ஸில் போய் இது செக் பண்ணுவோம். எப்படின்னா
இதில் வந்து லீனியர் மாற்றி நம்ம ரேப்பிடில் போடுறாங்க. என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்கள். மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தாலே தெரியும் நமக்கு. கட்டர் அப்படியே கீழே இறங்கி வர்றாங்க. இந்த எல்லோ கலர் மட்டும் ரேபிட் மூவ்மெண்ட்ல போவாங்க. ஓகே, அது நம்ம ஜி கோட் கிரியேட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியாது எப்படி வருதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து Z0 அப்படின்னா ஃபீடு 600 தான் டவுன் ஆகுது. அதுக்கப்புறம் 1200 அப்படியே கட் ஆகி போயிட்டு வருவாங்க கீழே வரைக்கும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ப்ரோக்ராமில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து Z0 600 கட் ஆகுது. அதுக்கப்புறம் X90 வரைக்கும் ஃபீடு வந்து 1200. அதுக்கப்புறம் பாருங்கள் G0 அதாவது ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக இந்த பக்கம் மூவ் பண்ணுறாங்க Y37.499 வரைக்கும். அப்புறம் ஃபீட் ரேட்டில் அதாவது 1500 X-90 வரைக்கும் இப்படி இந்த பக்கம் கட் எடுக்கிறாங்க. மறுபடியும் Y0 அதாவது ரேப்பிடில் மறுபடியும் மூவ் ஆகுது. ஸோ இங்கே ரேப்பிடில் கீழே இறங்கி இந்த பக்கம் ஃபீடில் 1200 நம்ம கட் எடுத்து மறுபடியும் இங்கேருந்து G0 இது மறுபடியும் 1200 இந்த பக்கம், மறுபடியும் ரேப்பிட் இந்த பக்கம். ஸோ அதுதான் இதனோட ஸ்பெஷாலிட்டி, இந்த ரேப்பிட் மூவ்மெண்ட்டினோட. ஓகே, ஸோ இதில் ஹை ஸ்பீடு லூப்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொன்று கூட இருக்கு. இது ஜென்ரேட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ அதனோட கட்டு இந்த மெஷினிங் இந்த டூல் பாத்தோட ஸ்டைல் பார்த்தீங்களா? ஃபீட் ரேட் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க பாருங்க. ஓகே, ஸோ அதுதான் அதனோட டிஃபரன்ஸு. மறுபடியும் இப்போ வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் 5 இந்த இவ்வளோ போதும் ஆக்சுவலாக. அது எதுக்குன்னா நம்ம வந்து இது இப்போ 50% அப்படியெல்லாம் கொடுத்தா ஆல் டு ஒன் தேவையில்லாமல் இந்த டூல் வந்து ரொம்ப தூரம் தள்ளி இந்த பக்கம் இந்த ஜாபில் இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இந்த பக்கம் போய் கீழே இறங்கி மறுபடியும் ரிலீஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ தூரம் நம்ம தள்ளி போக வேண்டியது இருக்கும். ஸோ அது தேவையில்லை, அந்த அளவுக்கெல்லாம் தேவையில்லை. நமக்கு இந்த ஜாபில் வந்து டச் ஆகாமல் அதில் போய் இடிக்காமல் கட் எடுத்தாலே போதும். ஓகே, ஸோ அது அந்த அளவுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு பேராமீட்டர்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது. அதே மாதிரி இந்த லிங்கிங் பேராமீட்டர்ஸில் நம்ம பார்க்க வேண்டியதில் இந்த ஃபீட் பிளைன் எல்லாம் 2 போதும் ஆக்சுவலாக. இந்த 25 அது 2-3 கட்டு இப்போ நம்ம வந்து எண்டு மில் யூஸ் பண்ணிட்டு பாக்கெட் எல்லாம் கிரியேட் பண்ணுறது இல்லை, அந்த டைமில் வந்து நமக்கு வந்து இந்த ரிட்ராக்ட் வேணா கொஞ்சம் மேலே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபீட் பிளைன் எப்போவுமே ஒரு 2 to 3 போதும். அப்படி இல்லை இந்த இடையில ஜிக்கு அந்த மாதிரி ஏதோ ஜிக்கு எல்லாம் செட்டிங் பண்ணி வச்சு நம்ம கேஸ்டிங் எல்லாம் மிஷினிங் பண்ணும்போது அது ஒவ்வொரு பார்ட்டுக்கும் இடையில வந்து கிளாம்ப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தால் அந்த கிளாம்பில் போய் இடிக்கக்கூடாது. அப்படி இருக்குன்னா பட்சத்தில் வந்து நம்ம வந்து ரிட்ராக்ட் அப்புறம் ஃபீட் பிளைன் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தால் கூட ஃபீட் பிளைன் அவ்வளோ நம்ம மேலே தூக்கி வைக்க தேவையில்லை. ரிட்ராக்ட் கிளியரன்ஸ் இது ரெண்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ அது ப்ரோக்ராமில் எப்படி வருது நம்ம மறுபடியும் இன்னொரு தடவை ஜி கோட் கிரியேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இதில் கொடுத்த அந்த 50 இங்கே கொடுத்த அந்த 50 தான் இங்கே இருக்குது. ஓகே, கிளியரன்ஸ். அதுக்கப்புறம் Z2 கொடுத்துருக்குல்ல அந்த ஃபீட் லைன் இதுதான். வேற இந்த ரிட்ராக்ட் அதாவது ஒரே ஒரு கட்டில் ஒரே ஃபேஸிங்கில் எல்லாம் நம்ம முடிக்கிறதுனால இந்த 25 இங்கே இதில் ஆக்டிவாக இல்லை. ஓகே, போகிறாங்க கிளியரன்ஸ் பிளைன்லேருந்து டைரெக்டாக ஃபீட் பிளைனுக்கு போகிறாங்க. டாப் ஆஃப் தி ஸ்டோக்கு நம்ம 0 வச்சுருக்காரு.
ஓகே. ஸோ அதனால நமக்கு அந்த 25 இதில் வரல. ஆனால் மல்டி கட்டு அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக இந்த ரிட்ராக்ட் இது ஆக்டிவாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபேஸிங்கில் பார்க்க வேண்டியது இதுதான் ரொம்ப முக்கியமாக. ஓகே.